அனுஸ்பேட்டி அடிச்சிருந்தார் செந்தில்குமார் சார். குமுதம் இதழில் வந்து ஒரு மிகப்பெரிய தூண் அவர் செந்தில்குமார் சார். உண்மையதானே சொல்லுவேன், உண்மையதானே சொல்லுவேன். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் எனக்கு பேர் நிறைய பேருக்கு தெரியல. சார் பேர் சுஜில். மிகவும் சிறப்பான முறையில் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒளி அமைப்பு தான். இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு வந்து காரணமாக இருந்தது வந்து சுஜில் சார். அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் கௌதமன் சார் முகநூலில் பார்த்தோன்னா பயங்கரமாக தமிழ் பற்றி அப்படி ஸ்டேட்டஸ் போடுவார். நாங்களாம் தமிழ்னா பற்றி போட்டுட்டு இருக்கும்போது அவர் தமிழ் பற்றி போடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஐஎஸ்ஆர்ஓவில் பணிபுரிந்தாலும் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதியார் சொல்லுவார், யாமறிந்த மொழிகளிலே நிறைய நமக்கு மறந்து போச்சு 12th படிச்சது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்லுவார். மெடுல்லா என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் மறந்துருச்சு. அப்போ ஆமாம் என்னாச்சு மீட்டிங் சொன்னீங்க வந்தேன். அப்படி நம்ம வந்து மிகவும் சிறப்பான முறையில் தமிழை பற்றி இங்கே களமாடுவாங்க கௌதமன் சார். அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். முருகன் தங்கசிவம் சார் அது மாதிரி அவங்களாம் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேல்யூபிள் டைம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக, வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்கோம். நிறைய சார் இருக்கீங்க, பேர் தெரியல, உங்கள் பேர்லாம் இங்கே சொல்லலைன்னா உங்கள் மேலே ரொம்ப உரிமை எடுத்து மறந்து விட்டுட்டோன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்ட உடனே எனக்காண்டி கூடவே வந்தார் எங்கள் ஊருக்காரரு ராஜேஷ், ஃபோட்டோகிராஃபரு. அவர் வந்து சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய தேடல்களில் ஈடுபடுவார். சண்டே ஆச்சுன்னா கன்னியாகுமரி காலையில் சன்லைட் எடுக்க போயிடுவார். மண்டே ஆச்சுன்னா மண்டக்காடுக்கு போயிடுவார். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் போவார். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வெள்ளி சந்தை போவார். என்னென்னா அப்படியே வந்து அந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்ல புகைப்பட கலைஞர் அவர். அவருக்கு வந்து முகநூரில் வந்து ரொம்ப பெரிய பரிச்சயம் கிடையாது. எனக்கு இப்போ தான் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணோன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி நாஞ்சி நண்பர்களும் ஒரு டீம் இருக்குது, சந்திக்கிறாங்க, வாங்க நண்பா சும்மா ஃப்ரெண்டியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ நான் கூப்பிட்ட உடனே எனக்காக வந்தார். எனக்காக வந்தவர் உங்களுக்காக மாறி போயிட்டார். கடைசி பார்த்தா ஆளாளுக்கு அப்படியே குரூப் படம் எடுத்துகிட்டே தெரிஞ்சார் அவர். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல பையன். எனக்காண்டி வந்து சிறப்பான முறையில் இந்த கடைசி குரூப் ஃபோட்டோ கூட எடுத்தது அவர் தான். அவருக்காக நம்ம செலுத்தக்கூடிய நன்றிக்கடன் ஒரே ஒரு கைதட்டல், அதையும் நம்ம செலுத்திட்டு அடுத்ததாக நண்பன் சுதன் எப்படா வந்த நீ இருக்கியா நண்பன்ல என் கூட 12ஆம் கிளாஸில் படித்தா 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் யதார்த்தமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். போன மாதம் பார்த்தோம். சரி, அடுத்ததா வேற என்ன பண்ணலாம், அடுத்த மீட்டிங் நம்ம எங்கே போடலாம், அடுத்த சந்திப்பு எங்கே நடத்தலாம், என்ன மாதிரி பண்ணலாம் என்பதற்கான கலந்துரையாடல் இப்போ நடக்க போகுது. இதில் முக்கியமாக நீங்கள் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பேசணும், எல்லாருமே சொல்லணும், கருத்து சொல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. முதல்ல கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட இருந்து செந்தில்குமார் சார்ட்ட இருந்து முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். மீட்டிங் நடத்தலான்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதே டைமில் எத்தனை பேர் வருவாங்கங்கிறது தான் உள்ளுணர்வில் எனக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம எத்தனை பேர் நேரடியாக பார்த்துருப்போங்கிறதே நமக்கு தெரியாது. வந்து குடிப்போனால் ஒரு 10 பேருக்குள்ளாடி தான் நம்ம பார்த்துருப்போம். வந்து ஆனால் சார்ட்ட கூட என்ன சார் நம்ம ஏற்பாடு பண்ணுறீங்களே, எத்தனை பேர் வருவாங்க, இல்லை அவர் ஒரு 50 பேர் மேலே வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிருந்தோம். வந்து 50 பேர் வரலான்னு சொல்லிட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் தான். அதில் எங்களுக்கு பொருள் செலவு, அப்புறம் உணவு செலவு எல்லாமே நஷ்டமாகிடுச்சு. வந்து ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதில் காலையில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 பேர் இதில் இருந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு, அதாவது எல்லாருமே எல்லோரும் படிச்சிருக்கோம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்குறோம். இதுக்கு இடையில் நாம் ஒரு ஃபேஸ்புக் மூலமாக நம்ம இணைஞ்சிருக்கோம். வந்து அது மூலமாக நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஒரு அனுபவம் வந்து மறக்க முடியாது. வந்து இப்போ இந்த சந்திப்பு வந்து நம்ம லைஃப்பில் வந்து யார் எந்தெந்த ஊர்லேருந்தோ வந்திருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க சேர்ந்து இப்படி ஒரு அமைப்பு சேர்ந்துருக்கு, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, நாம் ஒவ்வொரு சார்ந்த அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த நாஞ்சி நண்பர்கள் குழு வந்து ஒரு பயனுள்ளதாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். வந்து அப்புறம் என்ன சாப்பாடு விஷயம் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்போ நம்ம நாஞ்சில் நண்பர்கள் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு 3 அல்லது 2 சந்திப்புகள் வந்து வச்சா நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ அடுத்த தடவை வந்து ஏப்ரல் மாதம் வந்து நடத்தினாக்க கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அந்த சித்திரை மாதம் அந்த முதல் நாள் இல்லாட்டி அந்த மாதிரிப்பட்ட இதை பிளான் பண்ணிடலாம். மற்றவங்களும் பேசலாம். இன்னொன்று, நம்ம நாஞ்சி நண்பர்களுக்கு ஒரு எம்பளம் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்குமே எம்பளங்கிற ரொம்ப ஒரு
இப்போ எந்த ஒரு வோடாஃபோன் ஆகட்டும், எந்த ஒரு செல் கம்பெனி ஆகட்டும், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆகட்டும், டிவிக்கு இப்போ நாம் வந்து இவ்வளோ நாளாயிட்டுமே நம்ம அதை பற்றியே திங்க் பண்ணல. நாம் எல்லாம் ஒரு நாஞ்ச நண்பர்களுக்கு வந்து நாமளே ஒரு டிசைன் பண்ணி, இல்லை அதுலேயே நம்ம ஓவியர்கள் யாராவது இருக்காங்கன்னா அதிலே டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் இது பண்ணி கடைசியில் ஒரு சஜஷன் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நாம் வந்து நாஞ்சல் நம்பரில் வந்து ட்ரஸ்ட்டாக இது பண்ணியிருக்கோம் இல்லையா, நாஞ்சல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டாக இது பண்ணோம். பட் இந்த இதை வந்து நம்ம எந்த அடுத்த லெவலில் எப்படி கொண்டு போகலாங்கிறத பற்றி நாம் வந்து மேற்கொண்டு பேசுவோம். இன்றைக்கி எல்லாரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நட்பு வட்டம் வந்து இந்த நட்பு வட்டம் மூலமாட்ட நான் நிறைய வந்து உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் நினச்சிக்கிறேன். எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறத விட உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது ஒரு வாய்ப்பு நினச்சிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாஞ்சில் நண்பர்களில் ஃபேஸ்புக்கு மூலமாக இணைஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். 9 மாதத்துக்கு முன்னால் கோபாலகிருஷ்ணன் சார் தான் என்ன அதில் இணைச்சிருக்காரு. நான் இன்னைக்கு காலையில் வெளியூர்லேருந்து வந்த உடனே ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணி அதில் நாஞ்சில் நண்பர்களில் குரூப்பு எவ்வளோ பேர் இருக்கா, 1873 பேர் சொல்லக்கூடிய டீட்டெயிலு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் நம்ம பார்த்த முகங்களை எல்லாம் திருப்பி ஒரு இன்றைக்கி பேசணுமே, யாரையும் பார்த்து பேசாமல் இருக்கக்கூடாது, எங்கேயும் ஒதுங்கி நிற்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் பார்த்ததும் சந்தித்ததும் பேசுனதும் ரொம்ப அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு. நான் சொல்லுவேன், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்ததில் வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்து அதில் வந்து ஒரு 30% சேஞ்சஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து இப்போ ஃபேஸ்புக்குன்னா நான் ஃப்ரெண்டு சும்மா கம்ப்யூட்டர்னு இருந்துகிட்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் வந்து ஒரு 500 பேருக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பேசி எடுத்து வந்ததில் என்னுடைய நோயில் 30% குறைஞ்சிருக்குன்னு போன வாரம் டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து இயற்கையாட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இருந்தாலும் இதில் வந்ததில் 530 பேர் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்கள அதில் கிட்டத்தட்ட ஒரு 140 பேர்கிட்ட என்கிட்ட கான்டாக்ட்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமாட்டு இந்த ஃபேஸ்புக்கு தோணுச்சு. இன்றைக்கி வந்ததில் அதை விட அளவில்லாத அளவுக்கு நிறைய பேரை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இதுபோல் நிறைய பேர் இனிமேலும் நம்ம நடத்துகிற விழாக்களில் பங்கெடுத்து காலையில் இருந்தே ப்ரோக்ராமை அட்டன் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடுகளும் செய்த நாஞ்சில் நண்பர்கள் ஃபவுண்டருக்கு ரொம்ப நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள நண்பர்களே, இந்த 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த குரூப்பு ஆரம்பிக்கும்போது விளையாட்டு போக்கெல்லாம் ஆரம்பித்த குரூப் தான் இது. சரி, நம்ம நாஞ்சில் நண்பர்கள் ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம் சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னுடைய அடுத்த மெம்பராக பொன்னப்பன் சார் இருந்தார், காலேஜ் என்னுடைய ப்ரொஃபஸர். அடுத்தது பரத்தை மெம்பர் ஆக்கணும். அப்புறம் நம்ம தெரிஞ்ச முகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெம்பர் ஆக்குறோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. சரி, நான் கன்னியாகுமரியில் இருக்கிறோம், எல்லோரும் ஒரு குரூப்பில் இருப்போம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. அது நாள் போக போக நிறைய பேர் நிறைய தனித்துவங்கள் தெரிய ஆரம்பிச்சது. சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது கௌதம் சார், ஜான் ரூபர்ட், அவர் எனக்கு வரவில்லை. தமிழ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான தமிழ், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு உங்களுக்கு 2 பேர்கிட்ட தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விஷயங்கள் வந்து அது ஒரு படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவரும் மட்டும் இல்லை, ஜான் ரூபர்ட் 2 பேருமே தமிழில் ரொம்ப அந்த நம்ம குழுவில் வந்து ரொம்ப இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கிட்டு அதை பார்க்கும்போது நம்ம அதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடணும் இன்னும் ஆசை இருந்தது. இல்லை உறுப்பினர்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால உறுப்பினர் சொல்லும்போது வினோத் 3வது உறுப்பினர் நினைக்கிறேன் இல்லையா. வினோத் வந்து ஃபஸ்ட்டு உறுப்பினர், 4வது உறுப்பினர் வினோத், பொன்னப்ப சார், இது வந்து ஒரு சுரேஷ், இப்படி ஒரு போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 200-300 தாண்டும் போது கொஞ்சம் நண்பர்கள் வட்டம் அப்படியே கொஞ்சமாக விஜயன் சார் இப்படி அடுத்த சர்க்கிள் வந்தது. 1000 மெம்பர் தாண்டிச்சு. அப்போல்லாம் வந்து ஏதாவது செய்யணும், இந்த குழு மூலமாக ஏதாவது நம்ம பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படிலாம் ஆசை இருந்தது. நடுவில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. ஒரு கேப்டன் இறந்து போனார். ஒரு கால் கொடுத்தோம், ஏதாவது நம்ம டொனேஷன் பண்ணுங்கன்னு பண்ணோம். எதிர்பார்க்காத அளவில் நிறைய பண்ணாங்க நம்ம குழுவில் இருந்து. அதாவது நம்ம கொடுத்தது வெளியே சொல்லக்கூடாது. நம்ம சார்லாம் கௌதம் சார்லாம் நிறைய கொடுத்தாருன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய கொடுத்தாரு. கடைசி பரத் எல்லோரும் சார் எல்லாம் போய் நேரில் போய் கொடுத்து ஒரு ஃபேமிலியை கொடுத்து வந்தாங்க. அப்போ என் மனசு தோணுச்சுன்னா நம்ம ஒரு நண்பர்கள் குழு மூலமாக நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். நல்ல விஷயமா இருக்கணும், நம்முடைய செயல்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் எதை வேணால் சாதிக்க முடியும்னு என்னுடைய மனசு தோணுச்சு.
அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டிஃபர் சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், செயல்பாடுகள் இனி தெரிய வரும். பட் நல்ல எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே நல்ல எண்ணங்கள். இது மேலே அதாவது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், இளைஞர்களுக்கு என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், அப்படி நிறைய கருத்துக்கள் வந்து அவருடைய கருத்துக்கள் நல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் கருத்துக்கள். எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, எனக்கு யாரை பிடிக்குதோ அவர் உடனே கான்டாக்ட் பண்ணி ஃபோனில் எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன், எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசுவேன். சில எதிர்பார்க்காத இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஆனால் நிறைய எல்லா நண்பர்களும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்த பிறகு ஜாயின் பண்ணி அவர் வந்து அட்மினில் வந்த பிறகு குறைஞ்சது ஒரு 600 மெம்பர் வந்து நிறைய பேர் அவர் நல்ல நண்பர்கள் உள்ள மெம்பர்ஷிப் சேர்த்தார். அது நாஞ்சில் நண்பர்கள் குறுகிய காலத்தில் இந்த வேக வேகமான வளர்ச்சி பார்த்திங்கன்னா அவரும் ஒரு காரணம். மற்றபடி பார்த்திங்கன்னா பரத் இப்போ நான் அன்றைக்கி மங்களூரில் இருக்கும்போது டிசைட் பண்ணி சொன்ன, அப்படி நீங்கள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ மேற்கொண்டு ஆக வேண்டியதெல்லாம் பார்த்துக்கோ சித்தப்பா, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், நான் எல்லாமே முடிச்சிடறேன் கம்ப்ளீட்டாக, நீங்கள் அது என்ன 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 பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன் அப்படின்னாப்புல. பரத் வினோத் கம்ப்ளீட்டாக எல்லா ஏற்பாடும், நான் முதல் நாள் ஈவினிங் தான் வந்தேங்க, வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏற்பாடுகள் முடிஞ்சுது. நேற்று ஈவினிங் தான் நாகர்கோவிலில் போய்ட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். விஜயன் சார் கூட வந்துருந்தார், ஈவினிங் போய் எல்லாம் பண்ணிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், ஒரு நண்பர்கள் கூட்டமாக இருக்குன்னு நினச்சி நடத்திங்கன்னா எண்ணங்கள் நல்லா இருந்தால் நிச்சயமாக நம்ம செயல்பாடும் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரும் நம்ம நிச்சயமாக எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். ஆசை ஒரு நாஞ்சில் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எழுதி வச்சு எல்லாமே ரிசர்வ் ட்ரஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அது எதுவுமே செயல்படலை. ஆனால் இனி அதை எதுவும் நம்ம செயல்பாடுகள் ஏதாவது ஒரு வழிக்கு பார்ப்போம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒரு சிந்துகுமார் சார், பாரதி, நிறைய பேர் எண்ணங்கள் சிறப்பாக உள்ளவங்க. எனக்கு மெயினாக வந்து செயல்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தால் போதும் சார், ஆட்டோமேட்டிக்காக செயல் நடந்துடும். நிறைய நண்பர்கள் என்ன வரல, அதாவது கோலப்பன் சார், அப்பா அவரோட ஃபாதர் கோலப்பன், அவங்கள்ட்ட ரொம்ப அவங்களும் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் காரணமாக வெளியே போயிட்டாங்க, அவரும் அவர் இல்லை. ஸோ நிறைய செய்யலாம் சார், எனக்கு ஆசைகள் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். இது போக நம்ம நண்பர்கள் குழுவே நிறைய ஐகேர் நம்ம நாஞ்சில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து 6 குழுக்கள் இது எல்லாமே நல்லா சிறப்பாக செயல்படுத்தி வருது. சாருடைய தலைமையில் நம்ம குமரி குழந்தைகள், நைஸ் ஃப்ரெண்ட்ஸு, தமிழில் நிறைய பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நாகர்கோவில், மக்கள் பக்கம், இல்லை மக்கள் பக்கம் எல்லாமே இப்போது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு, மக்கள் பக்கம்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வளர்ச்சிக்கு இது ஆரம்ப கட்டமாக வச்சுக்கிட்டு இனி மேற்கொண்டு நம்மளுடைய சந்திப்புகள் நடக்கும்போது இதோட பக்காவாக பிளான் பண்ணலாம். எனக்கு நேற்று ஈவினிங் நான் சார்ட்ட விஜயன் சார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம், அன்றைக்கி சிந்துகுமார் சார் ஃபோன் பண்ணி தான் சொன்னார், எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்களா, எல்லாம் பண்ணிட்டீங்களா, எல்லாம் கரெக்டாக வருவாங்களா, எனக்கு கூட அந்த சந்தேகம் இருந்தது உண்மை. ஏன்னா நம்ம வந்து ஒரு எல்லாருமே முகம் தெரியாத ஆட்கள், சொந்தக்காரங்க கிடையாது. இப்போ சொந்தக்காரங்கன்னா கண்டிப்பாக இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க தெரியும். இது அப்படி இல்லை, இது நண்பர்கள். அது நண்பர்கள் வந்து எவ்வளோ தூரம் சொல்லதை ஏற்றுக்குவாங்க அப்படி தெரியாது. பட் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு இந்த காலையில் எல்லாம் பார்த்தோன்னே. ஸோ நம்ம பிளான் பண்ணது எந்த விதமான குறை இல்லாமல் நடந்தது, எந்த குறையும் கிடையாது, நல்லபடியாக திருப்தியாக நடந்தது. செலவுகள் சொல்கிற செலவுகள் வந்து நம்ம நன்கொடையாக மக்கள்கிட்ட நம்ம நண்பர்கள்ட்ட வசூலிச்சுக்குவோம், மீதி இருந்தால் நம்ம வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கோம், இல்லை நம்ம அட்மின்கள்லாம் சலந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே திருப்பி ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சொல்ல போனால் ஜஸ்டிஃபர் ஆசிரியர், நேற்று எனக்கு முந்தா நாள் சுஜின் சார் ஆஃபீஸில் போய் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப பிடிச்சது அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய எண்ணங்கள் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப இளைஞர் வந்து ரொம்ப நல்ல எண்ணங்கள் வச்சுருந்தார். ஸோ இது மாதிரி நம்ம இந்த குழுவில் இனி மேலும் முயற்சிகள் எடுப்போம் சார், நல்ல முயற்சிகள் எடுப்போம். உங்களுடைய ஆதரவு எப்போதும் தேவை. நம்முடைய சந்திப்புகள் வந்து அடிக்கடி நடக்காட்டால் கூட நடக்கும்போது நல்ல சந்திப்பாக நடத்துவோம். ஏன்னா வந்து 6 மாதத்துக்கு சந்திக்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியாது. எனக்கு ஒவ்வொரு ஆளுக்கு வாய்ப்புகள் எப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக நம்ம சந்திக்கும் போது பக்காவாக பிளான் பண்ணி இதோட கொஞ்சம் தூரமாக இடமா போகலாம், திருவனந்தபுரம் அல்லது குற்றாலம், இந்த மாதிரி இடம் கொஞ்சம் லாங் பிளான் பண்ணலாம். நல்ல பிளான் பண்ணி இதோட கொஞ்சம் இப்போ நடந்தது சிறப்பாக நடந்ததோட இன்னும் சிறப்பாக நடத்துவோம், இதோட குறையில்லாமல் நடத்துவோம். அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நாஞ்சில் நண்பர்கள் சார்பாக என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்டை நடத்தியிருக்கோம், இன்னொரு மனசுக்குள்ள திருப்தி. எல்லாருக்கும் மிக்க நன்றி. மேன்மேலும் இந்த உங்கள் நம்பிக்கையும் ஆதரவும் எப்போதுமே நம்ம குழுவுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு.
ஸோ இதுலேருந்து நம்ம இனி என்ன பண்ண போகிறோம், இப்போ கூடி கலையாமல் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சில விஷயங்களை சார் சொன்னார், சிந்துகுமார் சார் சொன்னார், இனி மீட் பண்ணுவோம். இது தவிர என்னோட சஜஷன் என்னென்னா, ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன் பண்ணும், அதே மாதிரி கைட்லைன் செட் பண்ணும். போஸ்ட்ன்ற சென்ஸ் ஆர்டினரியாக ஒரு குழுவில் வர்ற போஸ்ட்னா சினிமா அது தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வரும். நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 உறுப்பினர்கள் வந்தாச்சு. போஸ்ட் தேவையில்லாத போஸ்ட் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அட் எ டைம் ஒன் டே பெர் டேக்கு வந்து 150-200 போஸ்ட் வருது. அப்போது நிறைய பேர் அவங்க சொன்னாங்க நல்ல தமிழில் போடுறாங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டி கிடைக்கிறது இல்லை. சினிமா மற்ற தேவையில்லாத விஷயங்களை போஸ்ட்டில் போடாமல் நமக்கு என்ன பயன் தரும், நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பயன் தரும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா, தமிழ் வளர்ச்சி என்ன பண்ணலாம், நம்மளோட தொழில் வளர்ச்சி நம்ம என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி பண்ண முடியும், இது போன்ற ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தோம்னா இது வந்து செப்பரேட்டாக ஒரு ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்கும். நாஞ்சில் நண்பர்கள் மற்ற குழுக்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான விவாதம், இப்போ ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் சில போஸ்ட் பார்த்தோன்னா சினிமா சம்மந்தமானது, ஏதோ ஒரு வேடிக்கை ஒரு விளையாட்டுத்தனமான போஸ்டிங். ஸோ இந்த போஸ்டிங் எல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இப்போ வந்து மற்ற குழுக்களை விட நிறைய மெம்பர்ஸ் அதிகம் ஆகிட்டாங்க, 2000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. டெய்லி பார்க்கும்போது 100-150 போஸ்ட் வருது. ஸோ முக்கியமான விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தும். மற்றபடி சினிமா அந்த விஷயங்களுக்கு நிறைய தனிப்பட்ட சினிமாக்குன்னே தனி குழுக்கள் இருக்குது. அந்த சினிமா சம்பந்தம், பாட்டு சம்பந்தம், வேடிக்கையான ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறது, அதுக்கு தனி இது இருக்குது. ஸோ அதையெல்லாம் இதில் மிங்கிள் பண்ணாமல் இதை வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல ஒரு திட்டமிட்டு ஒரு கைட்லைன் வகுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். போஸ்டிங்லையாக இருக்கட்டும், இல்லை கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், டீசெண்டான கமெண்ட்ஸ், வல்காரிட்டியான கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அதுக்கு என்ன ஆக்ஷன், அதை உடனே ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதை மாதிரிப்பட்ட ஸ்டெப்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா அது வந்து திடீர்னு ஒரு ஆள் பார்க்கும்போதும் அது வந்து தனியாக தெரியும், மற்ற குரூப் மாதிரி இல்லை, இது எல்லாமே டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குன்றது தெரியும். இதுதான் என்னோட ஒரு சஜஷன். தேங்க்யூ. இந்த நாஞ்சில் நண்பர்கள் குரூப்பில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 1 மந்த் முன்னாடியோ 2 மந்த்ஸ் முன்னாடியோ பிளான் பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நாஞ்சில் நண்பர்களோட சந்திப்பு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கோபால் சார் சொன்னாங்க. ஸோ எப்பெல்லாம் அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம், நிறைய ட்ரை பண்ணோம். ஒரு தடவை ஃபேஸ்புக்கில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், இந்த பர்டிகுலர் டேட்டை போட்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு. அதுவும் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ ஒவ்வொரு தடவையும் கோபாலகிருஷ்ண சார் வந்து ஊருக்கு வரும்போதும், ஊருக்கு வாரான்னு தெரிஞ்சாலே நான் மைண்ட் லெவலில் ஒரு ப்ரிப்பேரில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ எப்படி இந்த தடவை வந்தோன்னே கேட்பாங்க, இந்த இடத்துக்கு போகலாம், இன்றைக்கி பிளான் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு. சார் அந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 16 ஒரு இடத்துல சந்திக்கிறோம், அதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிருன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அதை வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நடந்ததுனால ஈஸியாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும். இதில் வந்து முக்கியமாக நிறைய பேர் சஜஷன்ஸ் சொன்னாங்க. சிந்துகுமார் சார்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை போட்டிருந்தாங்க, ஒரு இடத்துக்கு போய் என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஜஸ்டிஃபிக் சார்லாம் ஃபோன் பண்ணி என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், என்ன எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணலாம் எல்லாமே கேட்டாங்க. முக்கியமாக சுஜின் சார்லாம் சொல்லணும், சாராட்டே எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றியும் கேட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து மொத்தம் 25 பேர் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதா இருந்த மொத்தம் 25 பேர் இருந்தாங்க. அப்போமே ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 25, 40, அப்புறம் 60, 80. ஒவ்வொரு தடவையும் அந்த சாப்பாட்டுக்குள்ளாளுக்கு ஃபோன் பண்ணும்போதும் அவர் ஹலோன்னு கேட்குறத விட எத்தனை சாப்பாடு வேணும்னு தான் கேட்காரு. ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருந்து. நான் அதுக்கு ஈவினிங் சொன்னது 90 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு. நான் நைட்டு ஒரு 9:30க்கு கோபால் சார் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், சுஜின் சார்கிட்ட பேசணும், சார் பேசினாங்க. இருந்தாலும் சரி ஒரு 100 சொல்லலாம், எப்படி வருவாங்கன்னு பிளான் பண்ணி சொன்னோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி யாருக்குமே சாப்பாடு தட்டுப்பாடு இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரிக்ரியேஷனாக இருந்துச்சு. ரொம்ப அந்த ஒர்க்குன்னு போய்ட்டு இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாட்டு எந்த வித ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. இது வந்து ஒரு பிகினிங்காக இருந்து இனிமேல் ஃபர்தராக வந்து நம்ம இதே மாதிரி அடிக்கடி மீட் பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 months இல்லைன்னா ஒரு 4 monthsக்கு உள்ளுக்க நம்ம இதை மாதிரி மீட் பண்ணி பேசுவோம்.
ஜனவரி பிப்ரவரியில் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறது வந்து மார்ச் 29 அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு மீட் பண்ணுவோம். அன்றைக்கி பெருமா மண்டபத்தில் வச்சு ஒரு மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து எனக்கு மேரேஜ், நான் ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் பேசணும். நான் அதை மேலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் இன்வைட் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது நம்ம உங்கள் குரூப்பில் உள்ள ஒரு ஆளோட இதாக பார்த்து, உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒரு ஆளோட இதாக பார்த்துக்கோங்க. ஆமாம், ஃபேஸ்புக்கில் வரேன். இதே மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம எல்லோரும் இன்னொரு தடவை சந்திப்போம். தேங்க்ஸ். அன்னைக்கு மியூசிக் சேர்லாம் வைக்க முடியாது. அப்புறம் நம்ம சேர் பேர் நான் ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். நான் ஷார்ட்டாக வச்சுட்டுறேன். ஏற்கனவே கோபால் சார் சொன்னது மாதிரி நான் இங்கே நாகர்கோவில் சம்மந்தமாக இருக்கிற எல்லா குரூப்லையுமே நான் இருக்கிறேன். நிறைய இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே நின்று இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. தியோடர், சுரேஷ்குமார், ஜார்ஜ் நியூட்டன், ஜோ மில்டன் ஒருத்தர் இருக்கார் சிங்கப்பூர்லேருந்து. இவங்கள்ட்டெல்லாம் நிறைய ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணலைனாலும் ஒரு நேராக பார்த்தது மாதிரி தினந்தோறும் ஏதாவது விவாதங்கள் நடந்துகிட்ருக்கோம். இப்போ என்றைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்கா. சில நேரத்தில் சில தர்க்கங்கள் வரலாம். ஆனால் அந்த நேரத்துலையும் அதை சரி பண்ணுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் கண்டிப்பாக நம்ம வந்து இப்படி நம்ம இன்டர்நெட்லேயே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாட்டு நேருக்கு நேராக கண்டிப்பாக பேசணும். பேசும்போது அதுக்கு பிறகுள்ள விவாதங்கள், அதுக்கு பிறகு நம்ம பிளான் பண்ணுற விஷயங்கள் நிச்சயமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு எல்லாரும் வந்து ஒரு வெற்றிகரமாக நடத்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் நீங்கள் எல்லாரும் ஆக்கப்பூர்வமாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த ஐ கேர் நம்ம டிஸ்ட்ரிக்டை முதல்ல ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு NGO ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதோட லான்ச் இது முடிஞ்ச உடனே நாகர்கோயிலில் இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். நம்ம ராமவர்மபுரம் கிளப்பில் வந்து இதோட ஈவெண்ட்டை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அதில் என்னென்ன பண்ண போகிறோன்றதை பற்றி ஒரு ஷார்ட்டாக இன்றைக்கி ஒரு 30 minutes நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வாங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு எல்லோரும் நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் இருந்தாச்சுன்னா மோசமான படங்களை பார்க்குறது அல்லது தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் எல்லோரும் பொதுவாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வித்தியாசமாக ஆக்கப்பூர்வமாக விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் உங்கள் நாள்